சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். இண்டிகஸ் அட்மைரா நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. மாஸ்டர் கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணுமா, கேட்கலாமா? இல்லை மாஸ்டர் முகம் மாறுது, வேண்டாம். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கலாமா மாஸ்டர் கிட்ட? ரெடி இல்லையா? ஊமா ஊமா சொல்லுங்க. இந்த 40 ஆண்டு கால நட்புன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி ஸ்ரீமன்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடியே பேன் இண்டியா ஸ்டார்னு பார்த்தோம்னா அது வந்து பிரபுதேவா மாஸ்டர் தான். ஹீரோயினோட தான் ஃபர்ஸ்ட் படம் பண்றேன். அதே மாதிரி இந்த 9 பேர் பசங்க இருக்காங்க, நெல் இல்லைங்களேன், இந்த யங்ஸ்டர்ஸ் இவங்க கூட பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்களை பார்த்தோன்னே நான் எக்ஸைட் ஆயிட்டேன். ஆமா, சூப்பர் சூப்பர். அண்ட் ஸ்ரீமன், இந்த 40 ஆண்டு கால நட்புன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி ஸ்ரீமன்லாம் ஓ காட், எவ்வளவு வருஷமா ஃப்ரெண்டு. அண்டர் ரேட்டட் ஆக்டர், வெரி குட் ஆக்டர், சூப்பர் சூப்பர். நாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு ஸ்ரீமன் கூட பண்றோம். தேங்க்ஸ் ஸ்ரீமன். அதே மாதிரி ப்ரொடியூசர் சார் எல்லாரும் அவரை பத்தி சொல்லிட்டாங்க. அது வெளியில அந்த பூஜை பண்ணும்போது நல்லா வேண்டிக்கோங்கன்னாங்க. நான் வேண்டிக்கிட்டேன், இந்த கம்பெனில இன்னொரு 3-4 படம் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. பிரில்லியன்ட் பிரில்லியன்ட் மேன், பிரில்லியன்ட். அந்த அவங்க எல்லாரும் சொன்னாங்கல்ல பிளான் பண்றதெல்லாம் வெரி பிரில்லியன்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நைஸ், உங்க கூட ஒர்க் பண்றது எனக்கு சந்தோஷம். மற்றவங்க எல்லாரும் கூடயும் பண்றேன். தேங்க்யூ தேங்க்யூ, உங்க எல்லாரும் சந்தோஷம். தேங்க்யூ. இன்னைக்கெல்லாம் கொஸ்டின் ஆன்சர் கிடையாது, ப்ரெஸ் மீட் தான் கொஸ்டின் ஆன்சர். இன்னைக்கு ஒன்லி படப்பூச்சி மட்டும்தான். மாஸ்டர் கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணுமா, கேட்கலாமா? படம் பத்தி தானே? இல்லை மாஸ்டர் முகம் மாறுது, வேண்டாம். அதுதான் இங்க வேண்டாங்கிறாங்க. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கலாமா மாஸ்டர் கிட்ட? மாஸ்டர் நீங்க ரெடியா? ரெடி இல்லையா? ஊமா ஊமா சொல்லுங்க. வாய்ப்பில்லை ராஜாவா? சார் ஏதோ ஒரு கொஸ்டின் மட்டும் காமனா. ஆமா தெரியுமே, ஐயோ இங்கிலீஷ் அவர் தான் கேட்கணும். இல்ல சொன்னல, ஒரு பயங்கர புத்திசாலியான ஆளு. கேரக்டர் தான் சொன்னீங்களே, டிராபிக் கான்ஸ்டபிள். பட் இதுல எல்லாரும் சொல்ற மாதிரி ராஜா அவரு, நீங்க படம் பாருங்க, அப்பதான் அதுல ரொம்ப புதுசா ஒண்ணு வச்சிருக்கிறாரு, கெட்டப் சேஞ்ச் இதெல்லாம்ட்டு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. உடனே எனக்கு கதை கேட்டதோட கூட அந்த ஒரு என்னோட கேரக்டர் பத்தி அதுக்கு பின்னாடி என்னென்னலாம் சொன்னார், அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த அந்த கேரக்டரோட டிராவல் தான் இந்த படம். நீங்க பாருங்க, நல்லா இருக்கும். சிங்காநல்லூர் சிக்னல், இந்த சிக்னல் எப்பயுமே கிரீன் லைட்டில் தான் இருக்கும். இன்னைக்கு தியேட்டர்ஸ் எல்லாமே வந்து அப்படி மறைந்து கொண்டிருக்கும் சமயத்தில் தயாரிப்பாளர்கள் அப்படின்னு பார்க்கறதே ரொம்ப அரிதாயிடுது. அதாவது கண்டினியூஸாக ஃபிலிம் பண்ணுற அந்த ரெகுலர் ப்ரொடியூசர்ஸ்ன்றவங்க இன்னைக்கு ரொம்ப கம்மி ஆகிட்டே வராங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு லேபிள் அப்படின்னு ஓடிடி முடிஞ்ச உடனே நானும் சினிமா பண்ணணும், அந்த சினிமாவில் ஜெயிக்கணும், சினிமா வந்து என்னன்றது பார்க்கணும் அப்படின்ற அந்த ஆசையோட திரையுலகுக்கு 2வது படம் எடுக்க வந்திருக்கிற எங்கள் முதலாளி திரு பிரபாகரன் சார் அவர்களை ஒரு வாட்டி உங்கள் கரகோஷத்தோட, ஏன்னா இன்னைக்கு நிறைய பூஜை நம்ம அட்டன் பண்ணுறோம், ஆனால் எல்லாமே திரைக்கு வருதுன்னா ரொம்ப கம்மி. பிரபாகரன் சார் எடுத்தாருன்னா அது 100% ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஏன்னா அதாவது தேங்காய் டு பூசணிக்காய் என்ன பண்ணணும்னு ஒரு லிஸ்ட் போட்டு கரெக்டாக வச்சிருப்பார். 90% ஷூட்டிங்க்கு வரமாட்டார், ஆனால் ஷூட்டிங் என்ன நடக்குதுன்றது மட்டும் இன்ச் பை இன்ச் தெரிஞ்சு வச்சிருப்பார். 2வது எங்கள் மாஸ்டர் வந்து என்ன சொல்கிறது, மாஸ்டர் வந்து டான்சர், டைரக்டர், ப்ரொடியூஸ் மட்டும்தான் மாஸ்டர் பண்ணல. மற்றபடி இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற 24 கிராஃப்டில் எல்லாரோடவும் சேர்ந்து ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ண 25 வருஷத்துக்கு முன்னாடியே பேன் இண்டியா ஸ்டார்னு பார்த்தோம்னா அது வந்து பிரபுதேவா மாஸ்டர் தான். அவருடைய சாங்கே பேன் இண்டியா போச்சு. அதுக்கப்புறமா தான் ஸ்லோவாக வந்து இந்த டப்பிங்ன்றது மற்ற ஏரியாஸ்க்கு எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக மூவ் பண்ண ஆரம்பிச்சுது. ஸோ மாஸ்டரோட எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு 5வது படமோ 6வது படமோ நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாஸ்டரோட ஒர்க் பண்ணுறது. அதே மாதிரி டிகே சாரோட எனக்கு 2nd ஃபிலிம். மற்றவங்க எல்லாருமே எனக்கு பரிச்சயமானவர்கள். முதல் வாட்டி ராஜா சார் படம் பண்ணுறார். அவர் இதுக்கு முன்னாடி கதை எழுதியிருக்கார், திரைக்கதைகள் நிறைய எழுதியிருக்கார். அவருடைய பெயர் தான் வரலையே தவிர சினிமாவுக்கு ஒரு ஒரு 12 to 15 இயர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கார். இன்னைக்கு இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைச்சிருக்கிறது. அவருக்கும் வந்து கிரீன் சிக்னல் தான்
இந்த இந்த படம் வந்து கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையோட உங்க ஆசீர்வாதத்தோட இதை ஆரம்பிக்கணும்னு உங்க எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பிரபுதேவா பற்றி தயாரிப்பாளர் மிக அழகாக பேசினார். அது ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன ரம்பா ஊர்வசி இங்கே நடிச்சிட்டு இருக்காங்களா அவங்க எல்லாம் மேல்லோகத்தில் இருக்க ரம்பா ஊர்வசி, அதை மட்டும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். மிக அழகாக பேசினார் தயாரிப்பாளர். யூஸ்வலாக வந்து இது போன்ற மேடைகளில் தயாரிப்பாளர் இந்த அளவு பேசுகிறது வந்து மிகப்பெரிய விஷயம். நல்ல தமிழில் மிக அழகாக பாராட்டி பேசினார். இந்த படத்தில் வந்து ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல இயக்குனர் ஒருத்தரை புதுசாக அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இது போன்ற புதிய புதிய இளைஞர்கள் வந்து சினிமா உலகத்துக்கு வரணும். சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இது போன்ற அந்த இளைஞர்கள் எப்படிப்பட்ட சாதனைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த வழியில் வந்து இந்த படத்தினுடைய இயக்குனரான ராஜாவும் வரணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரபுதேவாவை நடன புயல் அப்படின்னு சொன்னார். நடன புயல் அப்படின்றது ஆரம்ப கட்டம். இப்போ நடிப்பு புயல் ஆகிட்டு இருக்காரு பிரபுதேவா என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு இந்த குழுவிலே உள்ள அனைவருக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு ப்ரொடியூசர் எப்படி இருக்கணும்ட்டு நான் அவர்கிட்ட கத்துக்கிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு போட்ட மாலையை பார்த்தாலே தெரியும், குவாலிட்டியா இருக்கும். கழுத்து தொங்கி போயிடுச்சு, அந்த அளவுக்கு வெயிட்டா போட்டிருந்தாரு. எது செஞ்சாலும் அதுல ஒரு நேர்த்தி, ஒரு நியாயமான பேச்சு, அதுக்கு எடுத்துக்காட்டு பிரபாகர் சார். ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பிரபுதேவா சார் கூட இப்போ சமீபத்தில் ஒரு படம் நடிச்சிருக்கேன். அதுல ஒரு சீன்ல வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. ஸோ அவர் நடன புயல், நடிப்பு புயல் மட்டும் இல்லை, இயக்குனர் புயலாகவே ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அந்த வகையில் இட்ஸ் கோயிங் டு பி a pleasure working with you. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜோ படத்துல இருந்து நான் உங்களை பயங்கர ஃபேனு. இங்க இருக்கிற டிஎஸ்ஆர் சார், சார் உங்க பேர் தெரியல நினைக்கிறேன், ராஜா ராணி பாண்டியன், சிவா, ஸ்ரீரஞ்சனி, சாரிம்மா, பக்கத்துல அவர் உட்காந்துருக்கார் இல்லையா சுப்பு, அதில் அவர் கருப்பு கண்ணெல்லாம் போட்டோன்னா பயந்துட்டேன். தேனப்பன் சார், டைரக்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ். அவர் ஃபோன் பண்ணி பயங்கர ரெக்கமெண்டேஷனாக இருக்கும், உங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுக்குதுன்னே தெரியலன்னு சொல்லி ரொம்ப பெரிய கேரக்டர் 2 நாள் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார். சித்ரா லக்ஷ்மணன் சார், காஸ்டியூம் டிசைனர், ஆர்ட் டைரக்டர் அண்ட் பிரவீன் எடிட்டர். அவர் பேர் மட்டும் எதுக்கு சொல்றேன்னா, இருக்கிறதே 2 நாள் சீன், வெட்டிடாதீங்க எதையும். எனிவே தேங்க்யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ சார். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். இண்டிகஸ் அட்மைரா, நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.